மணிப்பவர் உங்கள் கையில் இருக்கிறது. இப்பொழுது மசில் பவர் இருக்கிறது என்று காட்டுவதற்கு நேற்றைக்கு எங்கள் தாவைக்கா தொண்டன் இந்த வீட்டில் எத்தனை என்று வீடு வீடாக இந்த தம்பிமார்கள் போய் விசாரிக்க பொழுது மசில் பவர், மெஷின் பவர், மசில் பவர் மூன்றையும் நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் என்றால் எங்கள் தலைவனுக்கு இருப்பது மக்கள் பவர். அந்த பவருக்கு முன்னாலே நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். இந்த நாட்டில் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு உத்தரவாதமான கட்சி திமுக, அதுதான் பாதுகாப்பான கட்சி. நான் இங்கே சொல்லுகிறேன், பொது சிவில் சட்டம் இதே மேலப்பாளையத்தில் நான் பேசியிருக்கிறேன். அமல்படுத்தி மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? இஸ்லாமிய திருமண வாரிசு சட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு ஆபத்து வருகிற பொழுது திமுக குரல் கொடுத்ததற்கு என்னிடத்தில் ஆதாரம் கட்ட முடியுமா? மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்று வீட்டுக்குள் புகுந்து ஒருவரை வெட்டி கொல்லுகிறான். மாட்டுக்கறி தின்னாதே என்று அடித்து துவைக்கிறான். மாட்டுக்கறி விற்பனை செய்தான் என்று பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறான். மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறவரை பிஜேபிக்காரன். ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டோம் என்று மாட்டுக்கறியை சாப்பிடுவதற்கான நான் எந்த உணவு சாப்பிட வேண்டும், நான் எந்த உடை உடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற பாசிஸ்டுகள் கட்டளை பிறப்பிக்கிறார்களே, திமுக எதிர்த்து கேள்வி கேட்டதுண்டா? முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து நான் பேசினேன். நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் வெளிநின்று உருவாக்கி தந்த ஷரியத் சட்டத்தில் கை வைப்பதற்கு மோடிக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? முத்தலாக் சட்டத்தை கேள்வி எழுப்பதற்கு யாருக்கு அதிகாரம்? திமுக கேட்டதா? கேட்கவில்லை. காதல் திருமணங்களுக்கு கட்டாய பதிவு, லவ் நிகாஹ், இதை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பேசினீர்களா? ஊடகங்களில் வலதுசாரிகள் என்கிற பெயரால் விவாதத்துக்கு உட்காருகிறார். என்னையும் கூப்பிடுகிறார்கள், நானும் போகிறேன். கேத்ரினும் கூப்பிடுகிறார், கேத்ரின் போய் உட்கிறார். எவன் என்றே தெரியாது, எந்த ஊர்க்காரன் என்று தெரியாது. ஒரு அனாமதேயம் வலதுசாரி என்று உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை பேசி அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தை சிறுமைப்படுத்துகிற காரியம் நித்தம் நித்தம் ஊடகத்தில் நடக்கிறது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? இதற்கு நீங்கள் என்ன எதிர்வினையாற்றுவீர்கள்? உங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் சமத்து பதில் எதிர்பார்க்க. 1998 கோவையில் குண்டுவெடிப்பு தவம் இருக்கிறார். அதே கோவை சிறைச்சாலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் 28 வருடங்களாக இருக்கிறவர்கள் விடுதலை செய்வதற்கு ஆர்டிகிள் 164 ஒன்றை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க முடியும். பிஜேபி காரன் எதிர்வினை ஆற்றுவான் என்று கருதி பிஜேபிக்கு அஞ்சி எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை சிறைச்சாலையில் இன்னும் வைத்து நீ சித்திரவதை செய்கிறாய் என்று நான் முதலமைச்சரை பார்த்து குற்றம் சாட்டுகிறேன். இதற்கு பதில் இருக்கிறதா?